எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, யூடியூப் சைடில் இருந்து புதிய அப்டேட் அப்படின்னு ஒன்று வந்திருக்குது. புதிய அப்டேட் அப்படின்னு விட்டுருக்காங்க. இன்னும் 15ஆம் தேதி தான் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அந்த 2 நாளுக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம என்ன ஏதுன்னு கேட்க ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. ஒவ்வொரு விதவிதமாக சொல்கிறாங்க. இப்படி தான் அப்டேட் வந்திருக்குது, இப்படி தான் அப்டேட் வந்திருக்குதுன்னு எனக்கு வைத்த புளியை கரைக்குது. சத்தியமாக மென்டல் ப்ரெஷர் ஆகுது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்போனோம்னா, இந்த அப்டேட் அப்படின்னு சொன்னதையுமே டிவி சேனல் எல்லாம் சொல்லிட்டாங்க. டிவி சேனல் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த அப்டேட் அப்படின்னு புது அப்டேட் அப்படின்னு சொன்னதையுமே எனக்கெல்லாம் பயங்கர ப்ரெஷர் ஆகி போச்சு. என்ன காரணம் அப்படின்னா, 4 வருஷம், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 4 வருஷமாக இந்த யூடியூப்பில் இறங்கி சரி எப்படியோ ஒன்று இதில் பூந்து நம்ம ஒரு 4 காசாச்சு, ஒரு 5 10 ஏதோ டெய்லியுமே நம்ம டெய்லி கூலிக்கு போகிறோம், ஒரு 500 சம்பாதிக்கிறோம். அதே மாதிரி இதில் ஒரு 500 வந்துச்சுனாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இதை வச்சோ ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கனவுகளோடையும் ஒரு ஆசையோடையும் நானும் இல்லை, என்னையாட்டம் எத்தனையோ பேர், நிறையா பேர் இதில் இறங்கியிருக்காங்க. இந்த கனவுகளோடையும் இந்த ஆசைகளோடையும் நிறைய பேர் உள்ளே இறங்கி இந்த மாதிரி கொஞ்சம் அதுவும் வீடியோ போட தெரியாத, எனக்கே நிஜமாக வீடியோ போட தெரியாது. நான் இருக்க கொஞ்சமாக தான் வீடியோ போடவே ஆரம்பித்தேன். வீடியோ இப்படித்தான்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 2 வருஷம் ஆச்சு. இதில் என்ன ஏது எவ்வாறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக ஏன்னா அதானான்னு எதை பண்ணணும், எதை போடணும் எப்படின்னே எதுவுமே தெரியாமல் வீடியோ ரன் பண்ணிகிட்ருந்தேன். இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருந்தேன். இருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் என்னுடைய கோமாளித்தனத்துக்கும் காமெடி வீடியோவுக்கும் எத்தனையோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த புதிய அப்டேட் அப்படின்னு வந்தது தான் எனக்கு வயிற்றில் புளியை கரைக்குது, பயங்கரமாக புளியை கரைக்குது. என்ன காரணம்னா, சத்தியமாங்க நம்மளாம் அடித்தர மக்கள், நடுத்தர மக்கள், கீழே இருந்து நம்ம ஏதோ ஒரு 5 10 சம்பாதிச்சு முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே வர்றோம். உள்ளே வந்துமே இதுக்குமே பார்க்க போனால் யாரோ என்னென்னமோ சொல்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே வயிற்ற புளி கறக்குது. என்னடா 4 வருஷமாக நம்ம பாடுபட்டு ஒரு 5 10 கூட இதில் சம்பாதிக்க முடியாமல் கையில் ஆகாத போச்சே அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் வீட்டில் வேறு நீ இது வரைக்கும் வீடியோன்னு தொலைஞ்சியே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு இப்போ வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, ப்ரெஷரு, என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க. இந்த அப்டேட்டுன்னு எதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு நடுத்தர மக்கள் நம்மளுக்குன்னு ஒரு பார்த்து ஒரு டிஸ்கவுண்ட்லாம் சொல்லலை. நான் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஒவ்வொரு சேனலையும் அவங்களாவே என்ன பண்ணுறது, அவங்களாவே தேடி பிடிச்சி ஒவ்வொரு சேனலாக பார்த்து இந்தந்த சேனல் வேண்டாம், இந்தந்த சேனல் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே பண்ணியிருக்கலாம். இல்லையா இந்த அப்டேட்டுங்கிறது கொஞ்சம் பொறுமையாக ஒன்றொன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டாந்து உள்ளே கொண்டாந்துருந்தா பரவாயில்ல. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றொன்னா நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். இது ஒட்டுமொத்தமாக கொண்டாந்து இந்த மாதிரி சேனல் இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி திட்டின்னு கொண்டாந்து குண்டை போட்டது எனக்குன்னா ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அதுவும் இருக்கிறது எல்லாத்துக்குமே நிறையா பேருக்கு ஃபேமிலியோடையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பிரதர் சிஸ்டரு அப்படி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஆனால் எனக்கு யாருமே இல்லை. நான் ஒருத்தன் சிங்கிள். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சிங்கிளாக வீடியோ போட்டுக்கிட்டு. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? நாங்களாம் எத்தனை பேரை வச்சு ஓன் கண்டென்ட் போடுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இது தாங்க எனக்கு பயங்கர ப்ரெஷராக இருக்குதுங்க. வேறு ஒன்றும் இல்லை மக்களே. இதை தான் யார்கிட்ட போய் சொல்கிறது, எப்படி சொல்லி அழுகிறதுனே தெரியாமல் சத்தியமாக ஆதங்கத்தை அப்படியே அழுகிற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். என்னால் முன்னால் அழுகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்கேன். இருந்தாலும் உங்கள் முன்னால் சொல்லணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு வெறியாகவே இருந்தது. உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த பதிவை போட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும். நம்மளுக்கெல்லாம் பாதிப்பு இல்லாமல் இருந்தாவே அதுவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு. மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. சின்ன சின்ன சேனல் வீடியோக்காரில் எல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கும் ஆதரவு கொடுங்க. எல்லோருமே பெரிய சேனலுக்காரமே சேர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. என்ன காரணம் அப்படின்னா இதுதான், நம்மளும் கொஞ்சம் நாங்களும் முன்னுக்கு வரோம். எங்களையும் பின்னுக்கு தள்ளாதீங்க. நாங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வரோம். இதை நீங்கள் சம்பாதிக்கிறத விட, நீங்கள் பேசுகிறத விட, நீங்கள் கண்டென்ட்டை போடுறத விட நாங்கள் கொஞ்சம் கம்மி தான். நாங்கள் உண்மையாக ஒத்துக்கிறோம், நாங்கள் கம்மி தான், உங்களை விட கொஞ்சம் கீழே தான். இருந்தாலும் எங்களுக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறது ஒரு 10,000 நாள் நாங்கள் ஒரு 1000 500 சம்பாதிச்சுக்கிறோம். பார்த்து எங்களுக்கும் ஒரு ஒரு ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுங்கள் சாமி. கடவுளை யூடியூபரு நீங்களும் பார்த்து ஆதரவு கொடுங்க. பெரிய சேனலும் சரி, சின்ன சேனலும் சரி, அனைவருமே சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க.